வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/12/2025 நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நமக்கு காரூணியா ப்ளஸ்னுடைய குழுக்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள்ஸ்க்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் நமக்கு போன மாதம் பார்த்தா நமக்கு 11வது மாதத்தில் வந்து நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் எடுத்து ஆடினாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா போன வாரத்தில் வந்து இது வரைக்கும் நமக்கு ஆடாத ஒரு கம்பெனிக்காரங்க வந்து டபுள்ஸு மட்டுமே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்காரங்க நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் எடுத்து போன மாதம் ஆடினாங்க. அது மாதிரி நமக்கு இந்த மாதம் ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது பார்ப்போம். ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ராவாக இருக்குது. அதனால் நமக்கு ஏதாவது நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்குவோம். சரியா, இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 704 இதுதான் கொடுத்தாங்க. அது போக ப்ளஸ் வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 212. தொடர்ந்து 5 நாளாக வந்து நமக்கு டபுள்ஸ் வந்துட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி வருது. 5 நாள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 29ஆம் தேதி 28ஆம் தேதி 29ஆம் தேதியிலேருந்து ஆடுறாங்க. 29ஆம் தேதி 733. செகண்டு வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 122ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 060. அதுக்கப்புறம் வந்து 255. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 212ன்னு கொடுத்தாங்க. தொடர்ந்து வந்து நமக்கு 5 நாளாகவே நமக்கு தொடர்ந்து டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஒன்றுமே ஆடலை. நம்ம எல்லாமே டபுள்ஸ் தான் வந்திருக்கு. தொடர்ந்து 5 ட்ராங்கும் போது நமக்கு அதிகமான நம்பர் தான். இது வரைக்கும் நமக்கு 5 ட்ராவில் நமக்கு டபுள்ஸ் வந்ததே கிடையாது. 2 ட்ரா அல்லது 3 ட்ரா வந்திருக்கும் டபுள்ஸு. அதுக்கு மேலே வந்துக்கிட்டு இந்த மாதம் மட்டும்தான் நமக்கு, போன மாதம் இந்த மாதம் மட்டும் தொடர்ந்து 5 ட்ரா வந்து நமக்கு டபுள்ஸ் தான் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வரக்க, நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 12வது மாதமே நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்போயுமே 12வது மாதம் கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் நீங்கள் சொல்லவே வேணாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 733 ஆடினாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்த ரிசல்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 122ன்னு ஆடினாங்க. அது அடுத்தது நமக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, கம்மில் 060ன்னு ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 255ன்னு ஆடினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 212 நடந்தாங்க. தொடர்ந்து டபுள்ஸ் பாருங்கள். இதில் எல்லாமே டபுள்ஸ் தான். 33 டபுள்ஸ் தான். பிசியில் 22 நமக்கு மறுபடியும் பிசியில் டபுள்ஸ் தான். ஏபியில் வந்து நமக்கு 00 டபுள்ஸ் தான். அடுத்து நமக்கு பிசியில் மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு 55 டபுள்ஸ் தான். இப்போ மறுபடியும் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, டபுள்ஸ் தான் அடிக்கிறாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு பிசியில் டபுள்ஸ் ஆடலாமா அப்படின்னா ஒருவேளை ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். வேறு யாருக்கும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருக்குதான்னு பாருங்கள். அப்படி கூட மறுபடியும் டபுள்ஸ் இந்த மாதிரி மெத்தடை கூட நமக்கும் மறுபடியும் பிசியில் கூட டபுள்ஸ் வச்சு ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அது மாதிரி வந்தாலும் கூட நமக்கு டபுள்ஸ் ஆச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் கிடைக்கும். அது மாதிரி இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை யாருக்கு தெரியும், நமக்கு இதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருந்த நம்பராக இருக்கும். அது நமக்கு தொடர்ந்து எடுத்து ஆடிட்டு 12வது மாதத்தில். ஏன்னா இது மாதிரி நமக்கு தொடர்ந்து பெண்டிங் நம்பர் வந்து ஆடலை. ஏன்னா எப்போயுமே வந்து நமக்கு அதிகமாக வந்து இந்த மாதத்தில் ப்ளே பண்ண, இந்த வருஷத்தில் ப்ளே பண்ணாத நம்பர் தான் நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. அது 12வது மாதம் பூராமே கொடுப்பாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். பட் அதோட நீட்ஸே கூட நமக்கு தொடர்ந்து இந்த மாதிரி 5 ட்ராவுமே அடிக்காத நம்பர் வச்சு அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த 255 நமக்கு இந்த வருஷத்துலேயே ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் முன்னாடி 3 நம்பர் ஏதாவது மாறி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். இப்போ நாளைக்கு அந்த மாதிரியான நம்பருக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுபோக நமக்கு 704 212ங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு. அதுபோக 600 இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டபுள்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் மேபி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கிடைக்கலாங்கிற கணக்கு கொடுக்கும். அதே மாதிரி போன வாரம் 954ன்னு கொடுத்தாங்க. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டாக வரலாம் அப்படிங்கிற நம்பரில் எதிர்பார்க்குறோம். பட் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நிறையா வந்து உங்களுக்கு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்களை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம். மற்றவங்க மாதிரி வெறும் ராசி பலனை மட்டுமே கடத்திட்டு போகாமல் அதில் இருக்கக்கூடிய டெப்த்தான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து ஜோதிட ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அது நமக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நிறைய படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். பார்க்கலாம், நல்ல ஒரு அருமையான ஒரு ராசி பலனாக தான் நான் கொண்டு வரேன். எல்லா ராசிக்குமே சரி, எல்லா நட்சத்திரத்துக்கும் சேர்ந்த மாதிரியே நம்ம கொண்டு வரோம். ஒவ்வொரு பாதத்துக்கும் நம்ம சூப்பராகவே வின்னிங் இது கொண்டு வந்துட்டுருக்கோம், ப்ரெடிக்ஷன் கொண்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அதில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது. பட் போன வாரமே நமக்கு காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தில் வந்து நமக்கு தொடர்ந்து ஒரு 4 ட்ராவுக்கு அழகாக பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடினாங்க. பட் அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 722 ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து 584 இதெல்லாம் பெண்டிங் நம்பர். அதே மாதிரி
53. அதுக்கப்புறம் லாஸ்ட் அடுத்தது 954. 954 ஒரு விஷயம் கணக்கு இருக்குது அப்படின்னா, போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 599 தான் நமக்கு ட்ரா நம்பராக இருந்துச்சு. இந்த 599 நமக்கு என்ன பண்ணாங்க, அப்படியே டோட்டலாகவே மாற்றி 955 கொடுத்தாங்க. அதை 9ஆம் நம்பர் தூக்கி முன்னாடி வச்சு 5ஆம் நம்பர் தூக்கி பின்னாடி வச்சுட்டாங்க. பட் அது மாதிரி ஏதாவது இன்றைக்கி வந்து 6ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் நீங்கள் கணக்கில் வச்சுருந்தா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரியா? அதே மாதிரி நமக்கு ஏபிபிசிஎஸ்சி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து ஏ-போர்டில் 3, பி-போர்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு 26 நாளைக்கு மேலே வந்து பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க. இந்த 42 நாளாக சி-போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது. சரியா? அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு. பி-போர்டில் மட்டும் ஒரு 3, சி-போர்டில் நமக்கு வந்துருச்சு. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ-போர்டில் வந்து ஒரு 11, பி-போர்டில் 4, சி-போர்டில் 4 தான். அடுத்து வந்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ-போர்டில் 12, பி-போர்டில் வந்து ஒரு 6, சி-போர்டிலையும் நமக்கு ஒரு 5, 6 தான் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ-போர்டில் ஒரு 13 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அது போக பி-போர்ட்லையும் சி-போர்ட்லையும் 1 தலா 1 தான் இருக்குது. சரியா? அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றில் கொசு கிடைங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ-போர்டில் 12, பி-போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8, சி-போர்டில் வந்து 2, சி-போர்டில் 8, 18, 2, 8 அவ்வளோதான். சரி, அடுத்து நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ-போர்டில் 4, பி-போர்டில் வந்து நமக்கு ஒரு 26 நாளாக பெண்டிங்கு, சி-போர்டில் வந்து நமக்கு ஒரு 20 நாளாக பெண்டிங். 7ஆம் நம்பர் தாங்க இருக்கிறதுலே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். நாளைக்கு வருதான்னு பார்ப்போம். அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ-போர்டில் 8, பி-போர்டில் 19, சி-போர்டில் வந்து நமக்கு இதோட 5 நாளாக இருக்குது. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ-போர்டில் 6, பி-போர்டில் வந்து 10, சி-போர்டில் வந்து நமக்கு 9. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ-போர்டில் 2, பி-போர்டில் 12, சி-போர்டில் 2 இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளைக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஷூராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ப்ளஸ் 6ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஷூராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 0, 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். நாளைக்கு இன்னும் ஆள் போர்டில் இன்னும் கூட தெளிவாக கொண்டு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கணக்கு வருதான்னு பாருங்கள். அடுத்து நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான சான்சஸ் ஏதாவது கிடைக்குதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு ஏபியில் வந்துருச்சு. அடுத்து நமக்கு பிசியில் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் பிசியில் மேட்ச் பண்ணால் டபுள் 7 எடுக்கலாமான்னு பார்ப்போம். இப்போ வந்து 212 அடிக்காங்களா, அதுக்கு டபுள் 7 1க்கு 7, 2க்கு 7 இப்படி எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தெரியும், எடுத்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எடுக்கிறாங்களே. அங்கே தான் அதில் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன். சரியா? அடுத்து வந்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 153, 375, 751, 115, 115, 715, 130, 157, 315, 753, 573, அதே மாதிரி 517, அடுத்து நமக்கு 753. இது மாதிரி வந்தால் கூட நமக்கு சூப்பராக வரும். பார்க்கலாம், வேறு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15, 53, 53, 37, 37, 73, 75, 51, 15, 13, 17, 71, அடுத்து நமக்கு 57, 75, 31, அதே மாதிரி 73, 35. சரியா? இது மாதிரி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நாளைக்கு என்ன வரலன்னா, இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன, 2, 1, 2 இல்லையா? இதான் அடித்தாங்க. இப்போ இதுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும். 1ஆம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும். 1க்கு 2க்கு 1, 1க்கு 1 இப்படி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2க்கு 5, 1க்கு 5, இதுக்கு 5. 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் 3ஆம் நம்பர் 1, 2ஆம் நம்பருக்கு 3, 1ஆம் நம்பருக்கு 3, இதுக்கு 3. அதே மாதிரி 7ஆம் நம்பர் 2க்கு 7, 1க்கு 7, 2க்கு 7. இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். ஆனால் இன்னும் வரக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது. அதனால தான் கொடுக்குறோம். சரியா? பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா ஒரு நம்பர் அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து நமக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதமே உங்களுக்கு அப்படி தான் வருது. இந்த மாதம் பூராமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் டபுள்ஸ் எடுத்து கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் ஆடுறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு இருக்க நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 60, அதுக்கப்புறம் 255, அதுக்கப்புறம் 212. சரியா? இப்போ அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ கொடுத்துருக்கோம். இது மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.